ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெறும் 2 பொருள் இருந்தால் போதும். நீங்களே வீட்டில் இந்த கடலை பர்ஃபி செஞ்சிடலாம். இதை நீங்கள் 1 மாதம் வரையும் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம். வெறும் 2 பொருளை வச்சு வீட்டிலையே நீங்கள் இதை செஞ்சிடலாம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு நான் இந்த மாதிரி கப்பில் 1 கப் அளவு நிலக்கடலை எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா மிதமான தீயில வச்சு இதை நம்ம நல்லா வறுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வறுத்தா போதும். ரொம்ப நேரம் வறுக்கணும்னு இது தேவையில்லை. நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா நம்மளுக்கு நிறம் மாறிடும், தீஞ்சு போயிடும். இப்போது நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கிட்டாச்சு. நம்ம எந்த கப்பில் கடலை எடுத்தோமோ அதே கப்லேயே நான் இன்றைக்கி நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு நாட்டு சர்க்கரை விருப்பம் இல்லைன்னா ஜீனி, வெல்லம்னு எது வேணாலும் எடுத்துக்கலாம். அதே கப்பில் 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா இப்போ நம்ம கலந்து விட்டுறலாம். இதை நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சா நம்மளுக்கு பதம் சரியாக வராது. இதை நீங்கள் வெல்லத்துலேயும் செய்யலாம். எதில் எடுத்தாலும் இதே மாதிரி சம அளவுகளில் எடுத்துக்கணும். எந்த அளவு கடலையோ அதே அளவு நீங்கள் வெல்லம், சர்க்கரைன்னு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு பதம் நல்லா கெட்டியாக வருது. இதுதான் பாகு பதம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் தான் இது இருக்குது. இப்போ நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இதை நம்ம கொஞ்சமாக தண்ணியில் விட்டு பார்ப்போம். இந்த மாதிரி நம்ம தண்ணியில் சேர்த்தா நம்மளுக்கு இந்த மாதிரி எடுக்க வருது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒட்டிக்கிட்டு பிசு பிசுன்னு இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நம்மளுடைய பதம் இருக்கக்கூடாது. இப்போது அடுத்து கொஞ்சம் நேரம் வச்சு கிண்டுக்கலாம். இப்போ அடுத்த பதம். இப்போ நம்ம இந்த மாதிரி தண்ணியில் விட்டோம் அப்படின்னா இது நல்லா இந்த மாதிரி இருக்கணும். இதை நம்ம உடைச்சா உடையிற மாதிரி சவுண்டு வரணும். அந்தளவுக்கு இன்னும் 2 நிமிஷம் எடுத்தோன்னா உடைச்சா சவுண்டு வரும். இப்போ நம்ம கடலையெல்லாம் சேர்த்துற வேண்டியதான். இதுதான் நம்மளுடைய பதம். இப்போ நீங்கள் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். இந்த ஸ்டேஜில் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான். சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். நாட்டு சர்க்கரையும் கடலையும் இருந்தால் போதும், இல்லைனா வெல்லம் இருந்தால் போதும். இப்போ நான் ஒரு ட்ரேயில் நெய் தடவி வச்சுருக்கேன். அதில் நம்ம இந்த கடலையை சேர்த்துக்கலாம். நீங்கள் ட்ரேயில் தான் சேர்க்கணுன்னு இல்லை, இந்த மாதிரி பிளேட்டு எதில் வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ சூடாக இருக்கையிலே நம்ம ஒரு டம்ளரில் கொஞ்சமாக நெய் தடவி இந்த மாதிரி தட்டி விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒட்டாமல் நல்லா சமமாக வரும். சூப்பரான கடலை பர்ஃபி நம்மளுக்கு தயாராகியாச்சு. இது ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. 1 மாதம் வரையும் வச்சு இதை ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம். இப்போ இந்த சூட்டோடையே நீங்கள் இந்த மாதிரி பீஸ் போட்டுக்கோங்க. அதாவது நம்ம இந்த மாதிரி கொஞ்சமாக கோடு மாதிரி அளவுகள் வச்சா போதும். இப்போ நம்மளுக்கு ஆறினோன்னு ஈஸியாக உடைக்க வந்துடும். அவ்வளோதான். எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள். அவ்வளோ கிறிஸ்பியாக இருந்தது. நல்லா மொறு மொறுன்னு இருக்குது. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். இது நம்ம அந்த ட்ரேயில் நெய் தடவி இருந்தோம்ல, அதுதான். நம்ம அப்போ ஒட்டாமல் கிடைக்கும். அதனால தான் கொஞ்சமாக தடவுனா போதும். சுவையான பர்ஃபி நம்மளுக்கு தயாராகிடுச்சு. இந்த கடலை மிட்டாயை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு அவ்வளோ சுவையாக இருந்தது. வெறும் 2 பொருள் போதும். ஈஸியாக இதை எல்லாருமே செஞ்சிடலாம். பிகினர்ஸாக இருந்தால் கூட இதை நீங்கள் ஈஸியாக ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா வரும். நம்ம எடுத்திருந்த 1 கப் அளவுக்கு நம்மளுக்கு இத்தனை கடலை மிட்டாய் கிடைச்சிருக்கு. நம்ம எந்த அளவுகளில் வேணாலும் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.